ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 13/2/2026 14/3/2026 வரலாம் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தினுடைய கோள் மாற்றங்கள், கோள் சாரங்கள் என்னென்ன, அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்கள். அதோடு இந்த மாதம் பார்த்தாலேயானால் மாசி மாதத்தில், அதாவது மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பிரகாரம் சனி பகவான், அதாவது வருட கிரகம்னு சொல்லக்கூடியவர் 2.5 வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறவர், பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து 4ஆம் பாதம், அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இது சனி பெயர்ச்சி பலன்கள்னு தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். இந்த மாதத்தில் இதை தவிர என்னென்ன கிரகச்சாரங்கள் இருக்குது, கோள் சாரங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு பார்த்தோம்னா இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இருக்குது, என்ன பலன்கள் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை. அது தவிர இந்த பலன்கள் சொல்லும்பொழுது அதுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன, அது தவிர சந்திராஷ்டம தினங்கள் என்னன்றதையும் பார்க்கலாம். முதல்ல கோள் சாரங்கள் இந்த மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் 3ஆவது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார். 5ஆம் இடத்துல, அதாவது கேது சிம்மத்தில் இருக்கார். மகரத்தில் செவ்வாய் இந்த மாதத்தில் இருக்கார். 5 கிரகங்கள் கும்பத்தில் இருக்குது. சூரியன் மாத கிரகம், அவர் இந்த மாதத்தில் கும்பத்தில் இருக்கிறதுனால தான் மாசி மாதம். சனி ராகு ஏற்கனவே இருக்கா. அதை தவிர பார்த்தேனால் உங்களுக்கு சுக்கிரனும் புதனும் இந்த மாதத்தில் இந்த கும்பத்தில் இருக்க 5 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தோம்னா 21/2/2026 அன்னைக்கு செவ்வாய் மகரத்திலிருந்து கும்பம் போகிறார். 6 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். 3/3/2026 அன்னைக்கு சுக்கிரன் மீனத்துக்கு போய் உச்சம் பெறார். அது ஒரு பெரிய விசேஷம். அதை தவிர 6/3/2026 அன்னைக்கு சனி பகவானும் மீனத்துக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள், கோள்சாரத்தினுடைய ஏற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாசி அப்படின்னு சொன்னாலே மாசி மகம் சொல்லுவோம், மகா சிவராத்திரி சொல்லுவோம். மெயினாக மகா சிவராத்திரி இந்த மாதம் பார்த்தோம்னா 15ஆம் தேதியே வருது. பெரிய விசேஷம். மகா சிவராத்திரி சிவபகவானுக்கு பெரிய ஏற்றமான காலம். அதனால் மகா சிவராத்திரி நோன்பு இருந்து ராத்திரி ஃபுல்லாக முழித்து இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். சிவ பூஜைகள் பண்ணுவது மிகவும் ஏற்றம், நல்ல ஒரு விசேஷத்தை கொடுக்கும். சரி, மாசி மகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பௌர்ணமி யோகம்னு சொல்லுவாள். பௌர்ணமி யோகத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம். மாசி மாதத்தில் வரக்கூடியது, மக நட்சத்திரத்தில் வரக்கூடிய சந்திரன் மாசி மகம் பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் இது ரொம்பவும் பெரிய விசேஷம். இதில் பார்த்தலையினால் திருக்கல்யாணங்கள் நடக்கும். அதாவது முருகப்பெருமானுக்கு, வள்ளி தெய்வானுங்களுக்கெல்லாம் திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய காலகட்டம். அதனால் மாசி மகம் மிகவுமே விசேஷமான தினம். சரி, 6/3/2026 எடுத்தோமேயானால் இந்த மாதம் சனி பெயர்ச்சி பலன். சனி பெயர்ச்சியாளர். அதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் ஒரு ராசிக்கும் வரப்போகிறது. தனியாக சனி பெயர்ச்சி பலன் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அது தவிர இந்த மாத கடைசியில் மாசியும் பங்குனியும் சேரக்கூடிய காலகட்டத்தில் காரடையான் நோன்பு அப்படின்றது இந்த மாதத்தினுடைய கடைசியில் வருது. சரி, இந்த காரடையான் நோன்பினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, சுமங்கலி பெண்கள் தன்னுடைய கணவனுடைய ஆயுள் தீர்க்கமாக இருக்கணும் அப்படின்னு நோன்பு முடிக்கக்கூடிய காலகட்டம். நோன்பு கயிறு கட்டி கொண்டு இந்த நோன்பை செய்யக்கூடியது. அதனால் இந்த காரடையான் நோன்பு ரொம்பவுமே விசேஷம். எல்லா சுமங்கலி பெண்களும் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஏற்றமான விஷயம். சரி, இந்த மாதத்தில் வேறு என்ன மாற்றம் வருது அப்படின்னா 6/3/2026 அன்னைக்கு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். சரி, வாஸ்து புருஷன் என்ன நேரத்துலேருந்து என்ன நேரத்தை வரலாம் கண் முழிக்கிறார் அப்படின்னா, காலை பார்த்தலையானால் 9:42 11:12 வரலும் உண்டான காலகட்டத்தை கண்மொழிகள். சரி, காலை 9:42 11:12 கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம், 90 நிமிஷம். இதை 18 5 இதுவாக பிரிச்சுக்கிறார். அதாவது கார்த்தால் கண் விழித்தவுடன் அவர் அதாவது காலை கடன்கள் முடிக்கக்கூடியது ஒரு 18 நிமிஷம், ஸ்நானம் செய்வது ஒரு 18 நிமிஷம்,
பூஜை செய்வது 18 நிமிஷம். அதை தவிர வந்து இது சாப்பிடும் நேரம் வந்து ஒரு 15 நிமிஷம். அதுக்கப்புறம் வந்து வெத்தலைப்பாக்கு, அதாவது பரிமாறம், இது வந்து வெத்தலைப்பாக்கு போட்டு இது பண்ணுறது ஒரு 18 நிமிஷம். ஸோ இந்த கடைசியில் உணவு உட்கொள்ளும் பொழுதும் இந்த தாம்பூலம் தரிக்கும் பொழுதும் இந்த 2 காலமான 36 நிமிஷம். அந்த 36 நிமிஷத்தில் வந்து பார்த்தேலையானால் நிச்சயமாக, அதாவது 10:36லேருந்து 11:12 வரலும் உண்டான காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய மனைக்கோள் விழா, அதை தவிர வந்து புதுசாக அக்ரிமெண்ட் கையெழுத்து போடுறது, எந்த ஒரு மனையை சார்ந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு சைன் பண்ணுறது, ஒரு ப்ராஜெக்டை வந்து ஓப்பன் பண்ணுறது, அன்றைக்கி வந்து ஒரு மனையடி சாஸ்திரம் பிரகாரம் வந்து அந்த இடத்துல வந்து நில பூஜை போடுறது, இதெல்லாம் வந்து நிச்சயமாகவே உங்களுக்கு அது எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு மாசி மாதத்தினுடைய மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னென்ன அப்படின்றத வருஷப்படுத்தி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இதை அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன், அந்த கட்டணத்தை செலுத்திட்டு அந்த ரசீதை வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு போடுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன். முதல்ல ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களோட பேசுகிறேன். ஸோ உங்களுடைய பிரச்சனைகள் என்ன, எப்படி விலகும், என்ன எளிய பரிகாரம் அப்படின்றதையும் எளிதாக சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக இந்த மாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 10ஆம் இடத்துல சனி பகவான், பெரிய ஏற்றம். அதை தவிர பார்த்தீங்கன்னா புதன், சுக்கிரன், சூரியன், ராகு, 5 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா 1, 5, 9ன்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் எல்லாமே வந்து 10ஆம் இடத்துல போய் நிற்கிறது. தொழில் ஸ்தானம் அபரிமிதமான ஏற்றம், தொழிலில் மிகப்பெரிய ஏற்றங்கள், மாற்றங்கள், எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா நினைத்த காரியங்கள் அத்தனையுமே நடக்கும். தொழிலில் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. 2ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கார். தனகாரகனே தனஸ்தானத்தில் இருக்கார். தனஸ்தான அதிபதியையும் பார்க்குறார். பெரிய விசேஷம். இந்த மாதம் பார்த்தோன்னா விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 13/2/2026 14/3/2026 வரலும் 16/3/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். அதாவது பணம் வந்து தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்களேனால் உங்களுடைய ராசிக்கு புதிய வேலையில் மாற்றம், வேலையில் ஏற்றம் எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டம். என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னா, குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்குறார். 6ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். போட்டிகள் எல்லாத்துலேயும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கார். அதாவது 6-12க்கு உண்டான செவ்வாய் வந்து 9ஆம் இடத்துல போய் இருக்கிறது அப்படின்னும்பொழுது 7-12க்கு உண்டான செவ்வாய் வந்து 9ஆம் இடத்துல போய் இருக்கார். பெரிய விசேஷம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா 7ஆம் அதிபதி 7க்கு 3ஆம் இடம். எல்லா விதமான முயற்சிகள்லையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைக்கும். கூட்டு தொழிலில் நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. அதோட பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு அதாவது இந்த மாதம் 11ஆம் இடத்துல சனி பகவான் போகிறார். 6/3/2026 அன்றைக்கி சனி பகவானுடைய மாற்றம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதோடு உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் 11ஆம் இடத்துல போய் உச்சம் பெறுறார். நினைச்சது எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டம். நினைத்தது நிச்சயமாக கையில் வந்தே தீரும். ஏன்னா 11ஆம் இடத்துல ராசிநாதன் போய் இருக்கிறதுனால அபரிமிதமான யோகங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டம். எடுத்த காரியங்கள் எல்லாமே நிச்சயமாக நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது.
பேச்சில் உங்களுடைய எல்லா விஷயத்திலையும் வெற்றி வந்து பேச்சின் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் தாய்க்கு இருக்கும். அதை தவிர பார்த்தோம்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு தடவைக்கு 4 தரம் படிக்கிறது நல்லது. ஏன்னா கொஞ்சம் அதாவது மனசில் நிற்காமல் மறக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் வந்து இந்த ஸ்கூல்ஸ், எலிமெண்ட்ரி ஸ்கூல்ஸ் 10th வரலும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கு வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் வரும். ஷார்ட் ட்ரிப் வரும். திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்பு, அதாவது எதிர்பாராத இடத்திலிருந்து லாட்ரி, ஷேர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் போகிறார். செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு போகும்போது பார்த்தலையானால் 7-12 அதிபதி 10ஆம் இடத்துக்கு போகிறார். பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொது காரியங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம். எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எடுத்த காரியங்களில் நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. படிக்கக்கூடிய மாணவியருக்கு பார்த்தேனால் நிச்சயமாக ஒரு தடவைக்கு 4 தரம் படிக்க வேண்டிய கட்டாயம் அமையும். அது தவிர பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல வந்து சனி சுக்கிரன் போய் இருக்கும் பொழுது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் பெரிய மேன்மை வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். அதுவும் வந்து பார்த்தேனால் இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க, சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்க, அதோட ஃபைனான்ஸ் லெவல்ஸில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். ஏன்னா ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதாவது பொதுவாகவே எந்த ஒரு ஜாதகத்திலும் சுக்கிரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாருன்னா பணத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதனால் இந்த மாதம் வந்து பணம் எவ்வளோ வந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். பட்டாடைகள் உடுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குருவினுடைய 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ராசிநாதனே உச்சம் பெற்று போகிறதுனால கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். சின்னத்திரை, வெள்ளித்திரை இந்த மாதிரியான விஷயங்கள். அதை தவிர ஆடை நெய்யல் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். வெள்ளை நிற ஆடைகள் பண்ணக்கூடியவங்களுக்கு பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பால், நெய், அதை தவிர பால் பதனிடும் பொருட்கள், அதாவது வெண்ணெய், பன்னீர் இந்த மாதிரியான விஷயங்கள் அதில் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. சரி, இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி போகிறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள்ன்றது வந்து சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்ன இன்றைக்கி வருது அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது 11/3 வரலும் உண்டான காலகட்டம் நிச்சயமாக சந்திராஷ்டமமாக இருக்குது. அது தவிர பார்த்தலையானால் இந்த காலகட்டத்தில் 13/2 மற்றும் 14/2/2026 இந்த 2 நாட்கள் 3-2-5 நாட்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வருது. இந்த நாட்களில் வந்து புதிய விஷயங்களை தொடங்க வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். முடிஞ்சதுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச பால் வந்து கொடுத்துட்டு போங்க திருமஞ்சனத்துக்கு. உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் மூலியமாக வரக்கூடிய தாக்கங்கள் நிச்சயமாக குறையும். இந்த மாதம் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. ரங்கநாத பெருமாளை சேவிக்கிறதன் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது.